சிம்புவின் மீது ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு கும்பல் வந்து தொடர்ந்து சிம்புவை பற்றி தவறாகவே ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இல்லை, அது வந்து அன்மெச்சூர்டு லவ்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது 2 பேருக்கு மட்டும் நடக்கப்படக்கூடிய விஷயம். அது ஒரு ஆல்பம் போட்டார், அந்த ஆல்பம் வந்து அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. சிம்பு ஒரு வேற ஒரு மெட்டீரியலுக்கு வந்துட்டார். இப்போ பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட இருந்திருக்கிறார் பத்திரிகை திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருக்குமே தெரியும் எஸ்டிஆர் அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக கலக்கிட்டு வராரு. என்னதான் அவரோட மார்க்கெட் குறைஞ்சாலுமே அவரோட ஃபேன் பேஸ்ன்றது குறையவே மாட்டேங்குது. சிம்பிளாக அவரை பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிடுங்க. ஸ்டோரினா அவங்க அப்பா தெரியும், டிஆர் தெரியும், அவர் சகலகலா வல்லவன், எல்லா கிராஃப்ட்டுமே பக்காவாக பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞன் வந்து டி ராஜேந்தர். அவரை பற்றி நீங்கள் நிறையா எல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவரை பற்றி தெரியணும் அப்படின்னா அவர் வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், டைரக்ஷன், அது சில கேரக்டரும் நடிக்கவும் செய்வார். அப்படிப்பட்ட எல்லா கிராஃப்டையும் பக்காவாக பண்ணக்கூடிய ஒரு கலைஞர். தனியாக ஒரு மனிதனாக எந்த யார்ட்டையும் உதவியாளராக இல்லாமல் இத்தனை கிராஃப்டையும் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு டெக்னீஷியன் அவர். ஆனால் இன்றைக்கி பலரும் வந்து அவர் மாதிரி மிமிக்ரி பண்ணுறது, அவர் மாதிரி ஸ்டேஜில் பண்ணுறவங்கன்னா அவருடைய திறமையை, அவருடைய சாதனையில் பலருக்கு புரியல. நம்ம இந்த இன்டர்வியூவில் சொல்ல வேண்டிய விஷயம், மாயாவரத்துலேருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றாரு, ஒரு கதை மட்டும்தான் அவர்கிட்ட மைண்டில் இருக்குது. ஒரு கதை எழுதிட்டாரு, அதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாரு, ஒரு படம் பண்ணுறாரு. அவங்க தெரிஞ்ச ஒருத்தர் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து சென்னையை ஹோட்டலில் தங்குறாரு. சினிமாவை அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் மேல் உள்ள எவ்வளோ நம்பிக்கை அதை மட்டும் பார்க்கணும். அப்போ அந்த காலகட்டத்தில் சென்னைக்கு வர்றதே பெரிய விஷயம். சென்னைக்கு ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு வர்றாரு. வந்து அதுக்கு பிறகு அங்கங்கே இதை ரெடி பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு படம் பண்ணுறாரு. அதான் ஒரு தலைவராகும் படம். சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கு பிறகு அவரே பண்ணுறாருன்னு வச்சு நிறைய அவர் தொடர்ந்து பண்ண படங்கள் எல்லாமே பேக் டு பேக் ஹிட்டு. அந்த காலத்தில் ஆடியோ கேசட் இருக்கும். அப்போ இவர் எழுதுகிற அந்த டயலாக் இருக்குல்ல, அடுக்குமொழி டயலாக்கு வந்து பயங்கர ஃபேமஸ். டீ கடைகளில், கோயில் திருவிழாவில் அதெல்லாம் இந்த இவருடைய ஆடியோ ஓடிட்டே இருக்கும். டீ குடிக்க போனீங்கன்னா அவருடைய ஆடியோ ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லா கிராஃப்ட்லேயும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் வந்து டி ராஜேந்தர். அவருடைய பையன்தான் சிம்பு என்ற சிலம்பரசன். அவரை என்ன பண்ணால் சின்ன வயசுலேருந்தே இவர் ஒரு நடிகராக்கணும்னு ஆசைப்படுறார் டிஆர். அவரை கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப அவங்க தொட்டியில் படுத்திருக்கப்ப நான் பாட்டு பாடி தாள போடுவேன், கால் மட்டும் ஆடும் அப்படிம்பார். அந்த மாதிரி அந்த பையனை சினிமாவுக்காக முழுவதுமாக உருவாக்குறார். ஹார்ஸ் ரைடிங்கு, ஸ்விம்மிங்கு, ஜிம்னாஸ்டிக்கு, டான்ஸு எல்லாம் கற்றுக் கொடுத்து உருவாக்குறாரு. எங்கள் வீட்டு வேலைன்னு அந்த மாதிரியான படங்களில் சின்ன வயசு பேபி ஆர்டிஸ்டாகவே பயன்படுத்திட்டார். அதுக்கு பிறகு காதல் அழிவதில்லைங்கிற படத்தில் அவரே கதை, திரைக்கிற அவசரம், டைரக்ஷன், அந்த எல்லா கிராஃப்ட்டும் பண்ணி இவரை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறார். அப்படி தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றார். வந்த பிறகு அவருடைய திறமையை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ரொம்ப கம்மியான வயசில் ஒரு 23, 24 வயசில் இவரே ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறார். டைரக்ட் பண்ணி நடித்து அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், வல்லவன். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு டெக்னீஷியன், எல்லாம் பாடுவார், மியூசிக் பண்ணுவார், எடிட் பண்ணுவார், கேமரா பண்ணுவார், எல்லாம் அவங்க அப்பா மாதிரியே எல்லா கிராஃப்ட்டும் தெரிஞ்ச ஒரு நடிகர் தான் சிம்பு. தொடர்ந்து பெரிய இயக்குநர்களோட வந்து தொடர்ந்து கௌதம் மேனன் மாதிரி, மணிரத்னம் மாதிரியான டைரக்டர்ஸ் வந்து சிம்புவை தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதனால சிம்புவை பொறுத்த வரைக்கும் மனசில் என்ன இருக்குங்கிறது அப்படியே டக்குன்னு பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அது வந்து ஸ்க்ரீன்லேயும் சரி, இந்த பொது மேடைகள்லையுமே வந்து தான் ஒழிச்சு முறைச்சி வச்சுருக்காங்க. அதனால் சில ப்ராப்ளமும் அவருக்கு வந்துச்சு, அதெல்லாம் சால்வ் பண்ணாங்க. இருந்தாலும் கூட ஒரு ரசிகர் கூட்டம்ங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுருக்காரு சிம்பு. சமீபத்தில் படம் வரல, ரொம்ப ஒரு கேப் அப்படின்னா கூட இந்த சிம்புவுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸுங்கிறது ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஓகே சார். எல்லாருமே வந்து நயன்தாராவுக்கும் அவருக்கும் உண்டான காதலை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அவங்களுடைய பிரிவு எங்கே ஆரம்பிச்சது சார்? இல்லை, அது வந்து அன்மெச்சூர்டு லவ்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு வயசு ரொம்ப சின்ன வயசு, அந்த வந்த புதுசு. அவன் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம். ஒரு லவ்வா இல்லையா இருந்துச்சாங்கிறது கூட இப்போ வரைக்கும் தெரியாது. ஒரு நட்பாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அவர் சரியாக இல்லை. அது வந்து ஒரு அன்மெச்சூர்டான விஷயமாக தான் பார்க்குறேன். அந்த வயசு, அந்த வயசில் அவருக்கு அது எதுவுமே புரியாத வயசு. இன்றைக்கி வந்து சிம்புவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாக இருக்கிறார். ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து அன்சிகா அவர்களை காதலிச்சாங்க. டிஆர் அவர்கள் அன்சிகாவை பார்த்து மருமகள்லாம் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் அவங்க சேரல? இல்லை, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவங்கள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய இது இல்லை. இப்போ எந்த இதுவும் இல்லை. இப்போ வந்து முழுக்க இண்டஸ்ட்ரியல் விஷயங்கள் மட்டும் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. சிம்பு அவர்களுக்கு காதல் அப்படின்னாலே பெருசாக சேர மாட்டேங்குது. படங்களாக இருக்கட்டும், ரியல் லைஃபாக இருக்கட்டும்.
ஏன் இதனால என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணு இவங்க சொல்றது அவங்களுக்கு புரியலையா, இல்ல இவங்கள அவருக்கு புரிஞ்சுக்கலையா, எதனால? ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது 2 பேருக்கு மட்டும் நடக்கப்படக்கூடிய விஷயம் இல்லையா? அந்த காதல்ங்கிறது வந்து 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். அது வந்து ரொம்ப செப்பரேட்டான விஷயம். அது வந்து வெளியே நம்ம வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க யாரும். அப்படி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. சரியாக வரல. அப்படிங்கும்போது இப்போ போயிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டில் அவரை எப்படியாவது திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ரசிகர்கள் ஆசைப்பட்றாங்க. ரசிகர்களும் ஆசைப்பட்றாங்க, அவங்க வீட்லேயும் ஆசைப்பட்றாங்க. அது காலம் தான் முடியும். ஒரு காலகட்டத்துல தனுஷ் மற்றும் அனிருத் அவர்களுடைய காம்போ வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்தது. அந்த டைம் பீரியட் தான் வந்து ஒய் திஸ் கொலவெரி சாங்கும் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த பாட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பேன் இண்டியா சாங்ன்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அந்த டைம் பீரியட் தான் சிம்பு அவர்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக பீப் சாங் அப்படின்ற ஒன்று வெளியிட்டிருந்தார். ஸோ எதனால் இது என்ன இல்லை, நல்லா பேசிக்காகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்டட் பர்சன், மியூசிக் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கக்கூடியவர். ஒரு ஆல்பம் போடலான்னு போட்டார். அது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அது நடந்த சம்பவங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். அதுக்காக தான் போட்டியாக போட்டாருன்னு கிடையாது. ஆல்ரெடி அவர் பண்ண படத்துக்கே சில பாடல்கள் அவரே பாடியிருப்பார், மியூசிக் பண்ணியிருப்பார், லிரிக் எழுதியிருப்பார். யுவன் சங்கர் ராஜா அவருக்கு நல்ல ஒரு ரேப் வந்துச்சு. ஒரு மியூசிக் தெரிஞ்ச ஒரு நபர் தானே. அப்படிங்கும்போது அதுக்கு போட்டியாளர் போல அவர் ஒரு ஆல்பம் போட்டார். அந்த ஆல்பம் வந்து அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது சிம்பு அவர்களை கிட்ட வந்து இதை பற்றி கேட்கும்போது, நான் ஒன்றும் யாரையும் திட்டி பாடல, யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, யாரும் லவ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் நான், மற்றபடி வேறு எதுவும் சொல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, அவருடைய ஃபீலிங்ஸ், அவருடைய அனுபவத்தை சொல்லியிருப்பார். அது தப்பாக கன்வே ஆயிடுச்சு. உண்மையை சொல்ல போனால் தப்பாக கன்வே ஆனது தான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அதனுடைய தன்மையை புரிஞ்சுட்டாங்க. இன்றைக்கி அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்துருச்சு பாட்டில். ஆனால் அன்னைக்குள்ள சூழ்நிலை அது வந்து ஒரு ட்ரிக்கர் பண்ணப்பட்டுச்சு சிம்புக்கு எதிராக. உண்மை சொல்லணும்னா சிம்புக்கு எதிராக சில விஷயங்கள் ட்ரிக்கர் பண்ணப்பட்டுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாளில் தெரிஞ்சு மக்கள் அதை அந்த பிரச்சனையை புரிஞ்சுட்டாங்க. ஓகே சார், தனுஷ் மற்றும் சிம்பு இவங்க 2 பேர் தான் ரைவல்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரைவல்ஸா இல்லை அவங்க? இல்லை, சமகாலத்தில் வந்த ஒரே நடிகர், ஒரே வயசு உள்ள நடிகர்கள் 2 பேரும். ஒவ்வொரு சினிமாவிலையுமே ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய், அப்புறம் இன்றைக்கி வந்து சிம்பு, தனுஷுங்கிற மாதிரி ஒரு 2 பேர் செட்டு வந்து சினிமாவில் மாறி மாறி ஒரே காலகட்டங்களில் வளர்ந்து வரக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லிக்கிறாங்க 2 பேரையும். சிம்பு, தனுஷ் அப்படின்னா இவர் ஒரு படம் கிட்ட கொடுப்பாரு, அவர் ஒரு படம் கிட்ட கொடுப்பாரு. இந்த மாறி மாறி அவங்களுக்குள்ள ஒரு ஒரே ஏஜாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தை அவங்க கோட் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் ராஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு அவர்கள் வந்து ரொம்ப லேட்டாக வருவார் ஷூட்டிங்க்கு, பாத்ரூமில் உட்காந்து டப்பிங் பேசுவார், டப்பிங்க்கு ஒழுங்காக வரமாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இதை பற்றி? இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்த விஷயங்கள். இன்றைக்கி மணிரத்னம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் வந்து சிம்புவை தொடர்ந்து பயன்படுத்துகிறார். செக்க சிவந்த வானம் பண்ணுறாரு, அதுக்கு பிறகு இப்போ தக் லைஃப் பண்ணுறாரு, கௌதம் மேனன் தொடர்ந்து பயன்படுத்துறாரு. இந்த மாதிரியான நடிகர்கள் டேரக்டர், அதாவது பெரிய டேரக்டர்ஸ் இவரை தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் ஏன் பண்ண போகிறாங்க? எப்போயோ ஒரு காலத்தில் எப்போயோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நடந்ததை வச்சு இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசியிருக்க முடியாது. இன்றைக்கி வரைக்கும் தக் லைஃப்பில் கிட்டத்தட்ட நான் 60 நாளைக்கு மேலே நடிச்சிட்டு இருக்கேன், 70 நாளைக்கு மேலே நடிச்சிட்டு இருக்காரு. மணிரத்னம் மாதிரி எவ்வளோ பெர்ஃபெக்ட் பார்ப்பாருன்னு தெரியும் நமக்கு. மணிரத்னம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ பெர்ஃபெக்ட் பார்க்கக்கூடிய ஒரு டேரக்டர், ஒரு பெரிய டேரக்டர். அவர் கூட தொடர்ந்து 2வது படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரியான வேலைகளை அவர் செஞ்சுருந்தாருன்னா ஏன் அவர் பயன்படுத்தப்படுறாரு? எப்போயோ ஒரு காலகட்டங்களில், ஆரம்ப காலகட்டங்களில் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறுகளை இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய அது வந்து உண்மையான சம்பவமாக இப்போ இல்லை. இப்போ இதுக்கு சிம்பு அந்த மாதிரி இல்லை. பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு அவர்கள் வீட்டில் வந்து சமையலே செய்ய மாட்டாங்க, அவங்க வீட்டில் சாப்பாடே செய்ய மாட்டாங்க, ஹோட்டல்ஸ்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது அவங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்களா, வீட்டில் வாங்கி சாப்பிட்றாங்களாங்கிறது நாட்டுக்கு எந்த முக்கியமான விஷயம் கிடையாது. பார்க்கக்கூடிய அவங்களுக்கு யாரும் முக்கியம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காமனாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பெரும்பாலும் ஒரு நேரமாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு. வேலையை விட்டு போகிறாங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா போகிறப்போ ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு போகிறாங்களா, இல்லை போகிறப்போ ஒரு சாம்பார் வாங்கிட்டு போகிறாங்களா, இப்படி ஆயிடுச்சு லைஃப். அப்படிங்கும்போது அந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது சொல்ல முடியாது. அவங்க வேலைக்கு ஆள் வச்சுருக்கலாம், அந்த வேலைக்காரவங்க சமையல் பண்ணலாம். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அது நம்ம தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம்? நம்ம அவங்க கடையில் வாங்கி சாப்பிட்டா என்ன, வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டா என்ன, இது அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தை போய் நம்ம கிச்சன் வரைக்கும் போய் எட்டி பார்க்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக நான் சொல்கிறது நாகரீகம் இல்லாத விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சமீபத்தில் டிஆர் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாதனால அவரை ஃபாரினில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சிம்பு அவர்கள் இங்கே இல்லாமல் அவர் கூட போய் இருந்தார். ஸோ அதனால தான் வந்து லேட்டாக ஷூட்டிங்ஸ் வரதாக இருக்கட்டும், ஷூட்டிங்ஸை ஸ்கிப் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு காரணமாக வச்சு இப்போ வந்து அவர் சும்மா வந்து எதுவுமே பண்ணல. ஸோ இதை வந்து ஒரு காரணமாக வச்சு அவர் மேலே பொய்யான தகவல்கள் எல்லாம் பரப்புகிறாங்களா சார்? இப்போ சிம்புவின் மீது ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு கும்பல் வந்து தொடர்ந்து சிம்புவை பற்றி தவறாகவே ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ஏன் பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க, எங்கேருந்து பண்ணுறாங்கன்னு தெரியல.
அந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணுறது. இப்போ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மொத்தமாக அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அத்தனை வேலையை விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு பார்க்க போயிட்டார். அதாவது அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தார் டிஆர். எனக்கு இப்படி ஒரு பையன் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அமெரிக்காவில் இருந்தார். அவங்க அப்பா கூட இருந்து அவரை ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்ததில் ஒரு பையனாக அவர் பண்ண அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் அந்த பாண்டிங்லாம் வராது. ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் பையனாக இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் என்னென்னா உடனே நேராக போய் அமெரிக்கா போகிறாரு, அப்பாயின்மெண்ட் வாங்காரு, அப்பா அவங்க கூப்பிட்டு போகிறாரு, கூட இருந்து கவனித்து பணம் செலவு பண்ணிக்கலாம். ஆனால் கூட இருந்து கவனித்து அதை ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது பெர்சனலாக அவர் பையனாக அவங்க அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட் கொடுத்தாரு. அவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த மாதிரியான விஷயத்துக்கு அதுக்காகத்தான் அவர் லேட்டாக வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இது எப்போயோ காலகட்டங்களில் ஆரம்பத்தில் ஒரு 18, 19, 20 வயசுக்குள்ளேயே ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டார். வந்த வயசில் அந்த வயசுக்குண்டான சில சின்ன சின்ன தவறுகள் இருக்கும்ல, அதை தான் பண்ணியிருப்பார். அதை தான் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சிம்பு வந்து அன்றைக்கி பண்ணார், இன்றைக்கி அந்த லேட்டாக வரல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ 15 மணி நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு தக் லைஃப்லாம் மாதிரியான படங்களில். அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால தான் பெரிய டேரக்டர்ஸ் அவர் திருப்பி பயன்படுத்துகிறாங்க. அவர் பிடிக்காத ஆட்கள், ஏன்னா சிம்புனுடைய வளர்ச்சி, சிம்பு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாருன்னா ஒரு மிகப்பெரிய அடுத்த ரேஞ்சுக்கு போயிடுவார். ஏன்னா எல்லா கிராஃப்டும் தெரிஞ்ச ஒரு மெச்சூர்டான ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அது வளர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு கும்பல் வந்து தொடர்ந்து அவர் மேலே ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய குற்றச்சாட்டு தான் இது எல்லாமே. ஓகே சார், டிஆர் அவர்களுக்கு உடல்நலம் எப்படி சார் இருக்குது? இப்போ நல்லா இருக்காரு, பார்க்குறோமே, நம்ம நல்லா இருக்காரு, ஜாலியாக இருக்காரு, படம் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கிறாரு, அவர் எப்பயும் ஆக்டிவாக இருப்பார். வெந்து தணிந்ததுக்காடு பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா வேல்ஸ் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் வந்து சிம்பு மேலே நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, மனஸ்தாபம்லாம் ஏற்பட்டிருக்கு. வெந்து தணிந்ததுக்காடு பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஐஸ்வரி கணேஷுக்கும் சிம்புவுக்கும் நடந்த அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துட்டுது. அவரே அந்த தயாரிப்பாளரே சிம்பு கூட சேர்ந்து படம் பண்ண போகிறோங்கிறத சொல்லிட்டார். ஒரு படம் அந்த கம்பெனிக்கு பண்ணுற அக்ரிமெண்ட்டில் இருக்குது, அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அது வெந்து தணிந்ததுக்காடு பண்ணுறாங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை பண்ணுறாங்களான்னு தெரியல. ஐஸ்வரி கணேஷுக்கு சிம்பு ஒரு படம் பண்ணுறார், அது கன்ஃபார்ம். இப்போ அடுத்த படம் வந்து தக் லைஃப் முடிஞ்சவனே இந்த ஜூடு ஆண்டனி ஜோசப்னு ஒரு டேரக்டர், மலையாள பட டேரக்டர், அவரோட ஒரு படம் பண்ணுறார். இந்த படத்தை ஏஜிஎஸ் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு தேசிக பெரியசாமி படம் பண்ணுறாரு. அதுக்கடையில் இந்த படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐஸ்வரி கணேஷுக்கு ஒரு படம் பண்ணுறார். அது வந்து தணிந்ததுக்காடா இல்லை வேறு புது கதைகள் எடுத்து பண்ணுறாங்களாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜிவிஎம் வெந்து தணிந்ததுக்காடு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிவிஎம்க்கும் சிம்பு அவர்களுக்கும் வந்து ஏதோ மனஸ்தாபம் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்களே, என்னதான் நடந்தது? மனஸ்தாபம் பிரச்சனைலாம் இல்லையே, படம் பெரிய ஹிட்டு, அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு பெரிய லெவல் லாபம், அவர் எல்லாருக்கும் இதெல்லாம் கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்தாரு, நம்ம பார்த்துருப்போம். படம் பெருசாக பேசப்பட்ட படம். அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்போனால் ஜிவிஎம்க்கும் சிம்புவுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது, நல்ல பாண்டிங் தான் இருக்குது. மிக விரைவில் சேர்ந்து படம் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. சிம்பு அவர்கள் சமீபத்தில் பேசுகிறதுலாம் பார்த்தா யாரையோ லவ் பண்ணுறாரு, கல்யாணம் கூடிய சீக்கிரம் பண்ணுற மாதிரியான மாதிரி இருக்குது. ஒரு சில டைம் வந்து இல்லை, என் லைஃப்பில் யாருமே இல்லை, நான் இப்போ வரைக்குமே சிங்கிள் தான், இனிமேலும் யாரும் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரியும் இருக்குது. இதில் எது சார் உண்மை? சமீப காலமாக நீங்கள் சொன்ன எதுவுமே சிம்பு பேசலை. ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிறார். தக் லைஃப், அது நம்ம இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், மற்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், சமீபத்தில் கூட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் அட்டெண்ட் பண்ணார். அதனால் அந்த மாதிரியான நீங்கள் சொல்கிற எந்த கான்ட்ரவர்சியும் சிம்பு சமீப காலமாக பேசலை. சிம்பு வேற ஒரு மெட்டீரியலுக்கு வந்துட்டார். இப்போ ஒரு மாதிரி ஜென் மண்ணில் இருக்கிற மாதிரி வந்துட்டார். ரொம்ப மெச்சூர்டாகிட்டார். இப்போ சொல்லப்போனால் ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான சம்பவங்கள் இது வரைக்கும் இல்லை, இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவார். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பு அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு ப்ளே பாய் அப்படின்ற மாதிரியான ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர டிவைன், அதாவது கடவுள் சார்ந்த நிலையில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நடந்தது? ஒரு மனிதனை வந்து பக்குவப்படுத்துறது வந்து வாழ்க்கையில் அனுபவம் தான். ஒவ்வொரு சம்பவமும் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும் வாழ்க்கையில். நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண வேலை ரொம்ப சில்லியாக இருக்கும், ஆனால் அந்த வேலையை நம்ம இப்போ செய்ய மாட்டோம். அப்போ ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே போவோம். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம். ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு செல்வமான செஞ்சுருப்போம், ஆனால் அடுத்த முறை செய்யக்கூடாதுன்னு மாற்றிக்கிறோம். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம். அப்படி ஒவ்வொரு விஷயமா அந்த 20 வருஷம் அந்த ஃபீல்டில் ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் நிறையா பார்த்துட்டார். அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு மெச்சூர்டாக ஒரு பக்குவமான ஒரு மனிதனாக இருக்கிறார். இப்போ சிம்பு அவர்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னதுலாம் இருக்காரு? அதான் தக் லைஃப் முடிய போகுது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டப்பிங் பேசி முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு 10 நாள் ஷூட் இருக்குது, அதோட தக் லைஃப் முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு ஜூடு ஆண்டனி ஜோசப் உடைய படம், மலையாள டேரக்டர் அந்த படம், தமிழ் படம் தான், மலையாள டேரக்டர். அதுக்கு பிறகு வந்து தேசிக பெரியசாமி படம்.
அதுக்கடுத்து ஒரு வேல்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுறாரு. இந்த லைனை ஃபுல்லாக வச்சுருக்காரு. சிம்பு அவர்களோட ஃபேனாக நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சிம்பு அவர்கள் ரொம்ப ஜாலியான குறும்புகார பையனா இல்லை பயங்கர ஆட்டிடியூட் பர்சன்? அவர் ஜாலியாக இருக்க கொண்டு ஜாலியாக இருக்கிறாரு. ஆட்டிடியூட் காட்டுற இடத்துல தேவைப்பட்டால் காட்டுறாரு. இப்போ வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கார். எல்லாம் கலந்த கலவை தான் சிம்பு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஆள்கிட்ட நீங்கள் எப்படி பழகுறீங்களோ அதே மாதிரி சிம்பு ரிப்ளை பண்ணுவார். சிம்புடைய கேரக்டர் நீங்கள் எப்படி பழகுறீங்களோ அதே அளவுக்கு உங்கள்கிட்ட பழகக்கூடிய ஒரு நம்பர். எல்லாருமே அப்படி தான். அதில் சிம்பு கொஞ்சம் அதில் ஸ்பெஷல். அதனால தான் இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய டேரக்டர்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கார், கரெக்டாக நடந்துக்கிறாரு. அப்படிங்கிறதுனால அவங்க தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க. இது சிம்பு அவர்கள் படங்கள் இல்லாமல் மறுபடியும் படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். இப்போ ஆட்ஸில் வர ஆரம்பித்தார். இப்போ டிவி ஷோஸ்லேயும் வர ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த டிவி ஷோஸ் எப்படி அமையும், அவருடைய ஜேர்னி எந்த மாதிரி மாறும்? இல்லை, ஒன்றும் பிக் பாஸில் ஒன்றும் ஃபைனல் பண்ணல. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. விஜய் சேதுபதியும் அவர்கிட்டையும் கிடைச்சதுன்னா நம்ம இப்போ சிறப்பாக பண்ணுவோம். இன்றைக்கி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.